வணக்கம். கற்றல். இந்த வார்த்தையை கேட்டதும் நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஸ்கூல், புக்ஸ், எக்ஸாம்ஸ் அப்படிதானே? ஆமா, பொதுவா அப்படித்தான். ஆனா கற்றல்ங்கிறது அதுக்கு மேல இல்லையா? இது ஒரு கண்டினியூஸ் பயணம். நம்ம லைஃப்ல அனுபவங்கள் மூலமா, மத்தவங்க சொல்லி தர்றது மூலமா, இது வழியா நம்ம அறிவு, திறன்கள், நம்மளோட அப்ரோச், வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே கத்துக்கிற ஒரு ப்ராசஸ். கரெக்ட். வாழ்நாள் முழுக்க நடக்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்க ஷேர் பண்ண நோட்ஸ் பாத்தீங்கன்னா அது ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது டிஇடி பேப்பர் 1ல சைக்காலஜில வர்ற கற்றலை பாதிக்கும் காரணிகள் பத்தி பேசுது. அதுல நிறைய காரணிகள் இருந்தாலும் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறது தனிப்பட்ட காரணிகள். அதாவது ஒரு குழந்தையோட உடல், மனசு, அவங்களோட எமோஷன்ஸ், திறமைகள் இதெல்லாம் எப்படி அவங்க கத்துக்கிறத பாதிக்குதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த நோட்ஸை வச்சு ஒரு ஆழமான அலசல ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. இந்த தனிப்பட்ட காரணிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளியில இருந்து வர டீச்சிங் மெத்தட்ஸோ சூழலோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கத்துக்கிறவங்களுக்கு உள்ளேயே இருக்கிற இந்த விஷயங்கள் தான் அவங்க எப்படி ஒரு தகவலை வாங்குறாங்க, எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி யூஸ் பண்றாங்கிறதெல்லாம் ஆழமா தீர்மானிக்குது. சொல்ல போனா இதுதான் உண்மையான ஃபவுண்டேஷன். அப்போ சரி, முதல் காரணி உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து. இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஹெல்தி சைல்ட் இஸ் a better learner சொல்றது எவ்வளவு உண்மை? உங்க குறிப்புகள்லயும் உடல் நலமும் ஊட்டச்சத்தும் மன வளர்ச்சிக்கு அடிப்படைன்னு இருக்கு. இது எந்த அளவுக்கு கரெக்ட்? இது 100க்கு 100 உண்மை. யோசிச்சு பாருங்க. நல்ல உடல் தெம்பு, போதுமான நியூட்ரிஷன், அதனால வர்ற ஒரு சுறுசுறுப்பு இதெல்லாம் இருந்தாதான் ஒரு குழந்தை கிளாஸ்ல கவனமா இருக்க முடியும், கேட்டா டக்குன்னு பதில் சொல்ல முடியும், கொஞ்சம் உற்சாகமா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதுக்கு ஆப்போசிட்டா சரியா சாப்பாடு இல்ல, ஊட்டச்சத்து குறைபாடு, முக்கியமா புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் கம்மியா இருந்தா அது உடனே சோர்வு, கவனக்குறைவு, ஏன் சில சமயம் கத்துக்கிறதுலே பின்தங்கிய நிலை கூட ஏற்படுத்திடும். உங்க நோட்ஸ்ல இருக்கு பாருங்க, இரும்பு சத்து குறைபாடு. ஆமா, சோர்வையும் கவனமின்மையும் ஏற்படுத்தும் இருக்கு. அதேதான். பார்க்க சின்ன விஷயமா தெரியும், ஆனா அதோட இம்பாக்ட் பெருசு. அப்படியானா நல்ல ஹெல்த் ஹேபிட்ஸ், கொஞ்சம் எக்ஸசைஸ், பேலன்ஸ்டு டயட் இதெல்லாம் வெறும் உடம்புக்கு மட்டும் இல்ல, நல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் சொல்றீங்க. ஸ்கூல்ல இந்த மதிய உணவு திட்டம், பிடி கிளாஸ்லாம் வைக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அது ஒரு முக்கியமான காரணம். ஸ்கூல்ஸ் இதை செய்யறதோட மட்டும் இல்லாம டீச்சர்ஸும் கொஞ்சம் குழந்தைங்களோட உடல் நலத்துல ஒரு கண்ணு வைக்கணும். சில சமயம் ஒரு குழந்தை சரியா படிக்கலன்னா அதுக்கு பின்னால கவனிக்கப்படாத ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம். அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது அவசியம். உடல் நலம்ங்கிறது அறிவு, உணர்ச்சி, சமூகம் எல்லா வளர்ச்சியும் பாதிக்கிற ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் மாதிரி. சரி, உடல் நலம் ஒரு பேஸ்னா அடுத்தது முதிர்ச்சி நிலை. இது சும்மா வயசை மட்டும் குறிக்குதா இல்ல வேற ஏதாவது இருக்கா? உங்க நோட்ஸ்ல உடல், மனம், உணர்ச்சி வளர்ச்சி நிலைன்னு சொல்லிருக்கு. நல்ல கேள்வி. முதிர்ச்சிங்கிறது வெறும் ஏஜ் மட்டும் இல்ல, அது ஏஜோடையும் அனுபவத்தோடையும் சேர்ந்து வர்ற ஒரு வளர்ச்சி நிலை. அதாவது பிசிக்கலா ஒரு வேலையை செய்யறதுக்கான மசில் டெவலப்மெண்ட், மென்டலா ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு வளர்ச்சி, எமோஷனலா தன்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி சூழலுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிற பக்குவம், இது எல்லாமே சேர்ந்ததுதான் முதிர்ச்சி. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கற்றலுக்கு தயாராகும் நிலை, அதாவது ரெடினஸ்ங்கிறது இந்த மெச்சூரிட்டியோட ரொம்ப க்ளோஸா லிங்க் ஆனது. ஓ, அப்போ ஒரு குழந்தை போதுமான மெச்சூரிட்டி அடையறதுக்கு முன்னாடியே அதுக்கு கஷ்டமானதை சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணா அது வேஸ்டா போயிடும்னு சொல்றீங்களா? நிச்சயமா. வேஸ்டா போறது மட்டும் இல்ல, குழந்தைக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஏன் கத்துக்கிறது மேலேயே ஒரு பயம், இல்லைன்னா ஒரு வெறுப்பு கூட வந்துடலாம். உதாரணமா இந்த கை கண் ஒருங்கிணைப்பு, அதாவது ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் சரியா வளராத குழந்தைகிட்ட ரொம்ப காம்ப்ளெக்ஸான டிராயிங் வரைய சொல்றது, இல்லைன்னா அப்டிராக்ட் திங்கிங் திறன் வளராத சின்ன குழந்தைக்கு ரொம்ப சிக்கலான மேக்ஸ் தியரிஸ சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் சரியா வராது. புரியுது. அதனாலதான் டீச்சிங் எப்பவுமே குழந்தைங்களோட வளர்ச்சி நிலைக்கு ஏத்த மாதிரி சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸுக்கு, கான்கிரீட்ல இருந்து அப்டிராக்டுக்கு போகணும். தமிழ்நாட்டுல இருக்கிற ஆரம்ப பள்ளி சிலபஸ்லாம் கூட இந்த அடிப்படையில தான் டிசைன் பண்ணிருக்காங்க. அடுத்து அறிவுத்திறன் மற்றும் நாட்டத்திறன். அறிவுத்திறன்னா திங்க் பண்றது, ரீசன் பண்றது, புரிஞ்சுக்கிறது, ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு உங்க நோட்ஸ் சொல்லுது. ஆல்ஃபிரட் பினெட் மாதிரி சைக்காலஜிஸ்ட்ஸ் இது கத்துக்கிற ஸ்பீட முடிவு பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு லேர்னிங்க பாதிக்குது? அறிவுத்திறன் கத்துக்கிறதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுங்கிறது உண்மைதான். சில குழந்தைங்க புது விஷயங்களை ரொம்ப வேகமா புரிஞ்சுக்குவாங்க, சிலருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படலாம்.
ஆனா இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், அறிவு திறன்கிறது ஒரே ஒரு டைப் கிடையாது. ஹோவர்ட் கார்ட்னரோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி இத ரொம்ப அழகா சொல்லுது. உங்க நோட்ஸ்லயும் இருக்கு இல்லையா? சிலர் வந்து மொழி திறன்ல, அதாவது லிங்குவிஸ்டிக்ல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. சிலர் லாஜிக் மேத்ஸ்ல, சிலர் மியூசிக்ல, சிலர் பாடி மூவ்மெண்ட்ஸ்ல. ஆமா, உடல் இயக்க திறன். அதே சிலர் இன்டர்பர்சனல், அதாவது மத்தவங்களோட பழகுறதுல. சிலர் இன்ட்ராபர்சனல், தன்னையே புரிஞ்சுக்கிறதுல. சிலர் நேச்சுரலிஸ்டிக், விஷுவல் ஸ்பேஷியல்னு பல வகை இருக்கு. ஓ, அப்படியா? அப்போ கணக்குல கொஞ்சம் சுமாரா இருக்கிற குழந்தை ஒருவேளை சூப்பரா வரையலாம், இல்ல நல்லா விளையாடலாம்னு சொல்றீங்க. நாட்டத்திறன் ஆப்டிடியூட் பத்தி உங்க நோட்ல இருக்கு. அது எப்படி இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வித்தியாசப்படுது? ஆமா, நாட்டத்திறன்கிறது ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுல இயல்பாவே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இல்லனா பொட்டென்ஷியல். இது இன்டெலிஜென்ஸோட ஒரு பார்ட்டா இருக்கலாம், ஆனா இது ரொம்ப ஸ்பெசிபிக். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நல்ல லாஜிக்கல் திங்கிங் இருக்கலாம், அது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். ஆனா மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுல ஒரு தனி ஆப்டிடியூட் இருக்கலாம். அதே மாதிரி மியூசிக், ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் இதுல எல்லாம் தனித்தனி ஆப்டிடியூட்ஸ் இருக்கலாம். டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இந்த மாதிரி பல விதமான இன்டெலிஜென்ஸையும் ஆப்டிடியூட்ஸையும் கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸை மாத்துறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி டீச் பண்றதை விட டிஃப்ரெண்டான மெத்தட்ஸ் யூஸ் பண்றது நல்லது. கதை சொல்றது, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், விஷுவல்ஸ், ஆக்டிவிட்டீஸ். ஆமா, டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். கரெக்ட். இது ஒவ்வொரு குழந்தையும் ஏதோ ஒரு வகையில திறமையானவங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. அடுத்த காரணி ஊக்கம் மற்றும் ஆர்வம், மோட்டிவேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். சொல்ல போனா இதுதான் லேர்னிங் ப்ராசஸோட இன்ஜின் மாதிரி தெரியுது. ஆமா, எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் இந்த மோட்டிவேஷனும் இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னா வண்டி நகராது போல. மிக சரியா சொன்னீங்க. ஊக்கம், அதாவது மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு லட்சியத்தை அடையறதுக்கு நம்மள புஷ் பண்ற ஒரு ஃபோர்ஸ். இதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு உள்ளார்ந்த ஊக்கம், இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், அதாவது எதையாவது தெரிஞ்சுக்கணுங்கிற நம்மளோட இயல்பான கியூரியாசிட்டி, ஒரு வேலையை செய்யறதுல கிடைக்கிற திருப்தி. இன்னொன்னு வெளிப்புற ஊக்கம், எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், மார்க்ஸ், பாராட்டு, பரிசு, பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறது. இந்த மாதிரி உங்க நோட்ஸ் சொல்ற மாதிரி வெளியில இருந்து வர்ற ஊக்கம் ஆரம்பத்துல ஒருத்தரை செயல்பட வைக்க யூஸ் ஆகலாம். ஆனா லேர்னிங்க ரொம்ப டீப்பா லாங் லாஸ்டிங்கா மாத்துறது உள்ள இருந்து வர்ற ஆர்வமும் ஊக்கமும் தான். அப்போ மார்க்குக்காக படிக்கிற குழந்தைய விட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல படிக்கிற குழந்தை லாங் ரன்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றீங்க. இது டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஆர்வமும் ஊக்கத்தோட கனெக்டட்னு சொன்னீங்க. அது எப்படி வளர்க்கறது? ஆர்வங்கிறது ஒரு பர்டிகுலர் டாபிக் மேலயோ இல்ல ஒரு ஆக்டிவிட்டி மேலயோ நமக்கு நேச்சுரலா வர்ற ஒரு ஈடுபாடு. இப்ப அனிமல்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைக்கு ஜூஆலஜி பாடம் நல்லா பிடிக்கும். ஸ்பேஸ் பத்தி ஆர்வம் இருந்தா அஸ்ட்ரானமி நியூஸ் பிடிக்கும். டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட்ஸோட இந்த நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு பாடங்களை அதோட லிங்க் பண்ணி நடத்தலாம். நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் சொல்றது, கதை சொல்றது, கேம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமா குழந்தைங்களோட சின்ன சின்ன முயற்சிகளை கூட பாராட்டுறது, இது எல்லாமே ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் வளர்க்கும். முக்கியமா தப்ப சுட்டி காட்டுறதை விட முன்னேற்றத்தை பாராட்டுற ஒரு பாசிட்டிவான கிளாஸ் ரூம் சூழல் வந்து குழந்தைங்களோட லேர்னிங் இன்ட்ரெஸ்ட நல்லா பூஸ்ட் பண்ணும். அடுத்ததா கற்றலுக்கு தயாராகும் நிலை, ரெடினஸ் டு லேர்ன். இது நம்ம முன்னாடி பேசின மெச்சூரிட்டியோட சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னீங்க. எட்வர்ட் தாண்டேக்கோட கற்பவர் தயாராக இருக்கும் போது மட்டுமே கற்றல் சாத்தியம்ங்கிற கோட் கூட உங்க நோட்ல இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, இது மெச்சூரிட்டியோட மட்டும் இல்ல, ஆர்வத்தோடையும் முன் அனுபவத்தோடையும் கூட சம்பந்தப்பட்டது. ரெடினஸ்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பாடத்தையோ இல்ல ஸ்கில்லையோ கத்துக்கிறதுக்கு பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா ஒரு குழந்தை ரெடியா இருக்கிறது. உதாரணத்துக்கு கூட்டல் கணக்கு தெரியாத குழந்தைக்கு கழித்தல சொல்லி கொடுக்க முடியாது. இங்க கூட்டல் பத்தின அறிவு தான் கழித்தல கத்துக்கிறதுக்கான முன்னறிவு மற்றும் ரெடினஸ். ஓகே. அதே மாதிரி ஒரு புது கேமோட ரூல்ஸ கத்துக்கிறதுக்கு அந்த கேம் மேல ஒரு மினிமம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுவும் ஒரு விதமான ரெடினஸ் தான். அப்ப ஸ்டூடெண்ட் ரெடியா இல்லாதப்ப டீச்சர் எவ்வளவு நல்லா டீச் பண்ணாலும் அது வேஸ்ட் தானா? இது ஸ்டூடெண்ட் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட கொடுக்கலாம் இல்லையா? உண்மைதான். ரெடியா இல்லாதப்ப கத்துக்க ட்ரை பண்றது செவத்துல போய் முட்டுற மாதிரி தான். அதை கத்துக்கிறவங்களுக்கும் சோர்வு, கத்து கொடுக்கறவங்களுக்கும் சோர்வு, ஸ்டூடெண்ட்க்கு லேர்னிங் மேலே ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் கொண்டு வந்துரும். அதனாலதான்
டீச்சர்ஸ் ஒரு புது டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு ரெடியா இருக்காங்களான்னு பார்க்கணும். சும்மா சில கேள்விங்க கேட்கறது, பழைய லெசன்ல இருந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்துறது, இல்ல சின்னதா ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட் மாதிரி வைக்கிறது, இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். சில சமயம் அந்த ரெடினஸ் உருவாக்குறதே டீச்சிங்கோட ஒரு பார்ட் ஆயிடும். ஃபைனலா நம்ம பார்க்க போற காரணி லேர்னிங்கிறது ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கிறோட முடியறது இல்ல. கத்துக்கிட்டத திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அதிகம். பிராக்டிஸ் என்ன பண்ணுதுன்னா தகவலை ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு மாத்த உதவுது. இப்போ மேத்ஸ் ஃபார்முலாஸ் பிராக்டிஸ் பண்றது, புது லாங்குவேஜ் வேர்ட்ஸ் திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கிறது, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சு பழகுறது, இது எல்லாமே பிராக்டிஸ் விதிக்கு உதாரணம் தான். ரெகுலரா ரிவிஷன் பண்றது, எழுதி பார்க்கிறது, மாதிரி தேர்வு எழுதுறது, இதெல்லாம் புரிதலையும் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணும். பிராக்டிஸ் ஓகே, ஆனா சில விஷயங்கள் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் கஷ்டமா இருக்குமே. அங்கதான் முயற்சி, அதாவது எஃபர்ட் முக்கியமா வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது கஷ்டமா இருந்தாலும் விடாம திரும்ப திரும்ப ட்ரை பண்றது. மிகச் சரியான பாயிண்ட். முயற்சிங்கிறது கத்துக்கிறவரோட மன உறுதி, விடாமுயற்சி இதெல்லாம் குறிக்குது. சில சப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னா ஸ்கில்ஸ் இயல்பாவே சிலருக்கு கஷ்டமா தோணலாம். ஆனா கண்டினியூஸா விடாப்பிடியா முயற்சி செஞ்சா அந்த கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்க முடியும். டீச்சர்ஸ் பிராக்டிஸ் என்கரேஜ் பண்றதோட ஸ்டூடெண்ட்ஸோட இந்த எஃபோர்ட்டையும் ரெகக்னைஸ் பண்ணி பாராட்டணும். ஆமா, உன்னால முடியும், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுன்னு சொல்ற அந்த என்கரேஜ்மெண்ட் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். டிஇடி எக்ஸாமுக்கோ இல்ல ஸ்கூல் எக்ஸாமுக்கோ படிக்கிறப்ப மட்டும் இல்ல, லைஃப்ல எல்லா ஸ்டேஜ்லயும் இந்த பிராக்டிஸும் எஃபர்ட்டும் முக்கியம். இது அறிவு மட்டும் இல்ல, செல்ஃப் டிசிப்ளின், பொறுமை, ஹார்ட் ஒர்க் மாதிரி நல்ல குணங்களையும் வளர்க்கும். அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 6 தனிப்பட்ட காரணிகளும் உடல்நலம், முதிர்ச்சி, அறிவுத்திறன் அண்ட் நாட்டத்திறன், ஊக்கம் அண்ட் ஆர்வம், தயார் நிலை, பயிற்சி அண்ட் முயற்சி, இதெல்லாம் தனித்தனியா இல்லாம உன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டடா வேலை செய்யுதுன்னு நல்லா புரியுது. ரெடியா இருக்க முடியாது. இன்டெலிஜென்ஸும் ஆப்டிடியூடும் இருந்தாலும் மோட்டிவேஷனும் இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னா லேர்னிங் நடக்காது. ரெடியா இருந்து ஆர்வமா கத்துக்கிட்டாலும் பிராக்டிஸும் எஃபர்ட்டும் இல்லைன்னா அது நிக்காது. இதுல ஏதாவது ஒண்ணு வீக்கா இருந்தாலும் அது மொத்த லேர்னிங் ப்ராசஸையும் பாதிக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப ஸ்மார்ட்டான ஆர்வமான ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாததாலேயோ இல்ல போதுமான பிராக்டிஸ் இல்லாததாலேயோ எக்ஸாம்ல சரியா பண்ணாம போகலாம். இதனாலதான் டீச்சர்ஸ் ஒரு குழந்தையோட பிசிக்கல், இன்டெலெக்சுவல், இமோஷனல், சோஷியல்னு எல்லா ஆஸ்பெக்டையும் கன்சிடர் பண்ற ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணும்னு சொல்றோம். உங்க நோட்ஸும் சரி, டெட் சைக்காலஜி சிலபஸும் சரி, இந்த குழந்தை மைய கல்வியை, சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷனை முன்னிறுத்துறதும் இந்த தனிப்பட்ட வேறுபாடுகளை ஏத்துக்கிறதும் இந்த பின்னாடியில தான் முக்கியமாகுது. கரெக்ட். ஆஹா, இன்னைக்கு நாம பேசுனதுல இருந்து கற்றல்ங்கிறது வெறும் டீச்சிங் மெத்தட்ஸ் பத்தியோ இல்ல சிலபஸ் பத்தியோ மட்டும் இல்லைன்னு தெரியுது. கத்துக்கிறவங்களுக்கு உள்ள இருக்கிற இந்த காரணிகள் தான் லேர்னிங்கோட குவாலிட்டியையும் ஸ்பீடையும் பெரிய அளவுல தீர்மானிக்குது. உடல் நலம், முதிர்ச்சி, அறிவுத்திறன், ஊக்கம், தயார் நிலை, முயற்சி, இதுதான் உண்மையான ஃபவுண்டேஷன். ஆமா, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஏன் கத்துக்கிறவங்களே கூட தங்களை பத்தியோ இந்த மத்தவங்கள பத்தியோ யோசிக்கும் போது இந்த காரணிகளை மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் யூனிக், அவங்களோட தேவைகளும் யூனிக். அந்த தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கறது மூலமா, அதாவது நல்ல ஹெல்த்தை என்கரேஜ் பண்றது, இன்ட்ரெஸ்ட தூண்டுறது, டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சு பாராட்டுறது, எஃபர்ட்டை ரெகக்னைஸ் பண்றது, இப்படி செஞ்சா ஒவ்வொருத்தரையும் ஒரு சக்சஸ்ஃபுல் லேர்னரா மாத்த முடியும். தத்துவஞானி ஜான் டூயி சொன்ன மாதிரி கல்விங்கிறது வாழ்க்கைக்கு தயார் பண்றது இல்ல, கல்வியே வாழ்க்கை. ஸ்கூல்ஸும் மற்ற லேர்னிங் இடங்களும் இந்த காரணிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது அவங்க குழந்தைங்களை வெறும் எக்ஸாமுக்கு மட்டும் தயார் பண்றது இல்ல, லைஃப் லாங் கத்துக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் தயார் பண்றாங்க. இந்த டிஸ்கஷனோட கடைசியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்க சொந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸையோ இல்ல நீங்க பார்த்த மத்தவங்களோட லேர்னிங் ஜர்னியோ திரும்பி பார்க்கும்போது இன்னைக்கு நாம பேசின இந்த காரணிகள்ல எது உங்களையோ இல்ல அவங்களையோ ரொம்ப அதிகமா பாதிச்சதுன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ஹெல்த் இஷ்யூவா, இல்ல ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனதா, இல்ல விடாமுயற்சியோட பங்கா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க லேர்னிங் ஜர்னியை இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்க இது ஹெல்ப் பண்ணலாம்.